ஆராதனை ஆசீர்வாதத்துக்காக பின்னி நம்மை ஜெபத்தில் வழி நடத்துவாங்க. Father in heaven, we praise you. பரலோக தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, we thank you for bringing us to church again. மறுபடியும் ஆலயத்துக்கு சபைக்கு எங்களை கூட்டிட்டு கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம். Father, we love you. ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறோம். Lord, we want to hear what you have to say to us today. ஆண்டவரே, இந்த நாளில் தனிப்பட்ட முறையில் நீர் எங்களோடு என்ன பேச வேண்டும் என்று உடைய மனதில் இருக்கிறதோ அதை கேட்க விரும்புகிறோம். Lord, we are here also to listen to your promises for this month. அது மாத்திரமல்ல, இந்த மாதத்திலும் ஆண்டவரே அக்டோபர் மாதத்தின் வாக்குத்தத்தத்தை ஆண்டவரே செய்தியாய் கேட்க வந்திருக்கிறோம். Lord, the Bible says man shall not live by bread alone. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, but by every word that comes from the mouth of God. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். Father, we need your promise this month to survive. ஆண்டவரே, அக்டோபர் மாதத்தில் கர்த்தர் உம்முடைய வார்த்தையின் மூலமாய் நாங்கள் ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாய் பிழைக்க கர்த்தர் எங்களை தீர்மானித்திருக்கிறீர். Touch us today, Lord. Fill us with your presence. Fill us with your anointing. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் தொடும் உம்முடைய பிரசன்னத்தினாலும் சமூகத்தினாலும் எங்களை நிரப்பும், ஆசீர்வதியும். Father, for every person who said, God, speak to me today, speak to each and every one of them. ஆண்டவரே, இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவர் என்னோடு பேசும் என்று எதிர்பார்த்து வந்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளோடும் உம்முடைய வார்த்தை பேசட்டும். Show everyone else who hasn't even prayed that prayer is very important. ஆண்டவரே, இதுவரைக்கும் ஒருவேளை அந்த ஜெபத்தை செய்யாமல் இருந்தால் இனி செய்யட்டும், அப்படிப்பட்டவர்களோடு கூட நீர் பேசும். Let your presence lead us and guide us today. ஆண்டவரே, உம்முடைய கிருபைகளை சமூகம் வழி நடத்தட்டும். In Jesus' name we pray. இயேசுவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. Amen. ஆமென். எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். போற்றிடும் தூய தேவன்
நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய மனதை கொண்டு செல்வோம். இந்த அக்டோபர் மாதத்துக்கு ஆண்டவர் என் மனதில் ஜெபித்த போது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு வசனம், புலம்பலின் புஸ்தகம் வாசித்த பகுதியிலே 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். ஒரு மொழிபெயர்ப்பில் தமிழிலே என் தலைவர் என்றுமே கைவிட மாட்டார் என்று இருக்கிறது. ஃபாதர் அதனால தான் எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து இருப்பேன் என்று பாடுறார். என் தலைவர் என்றுமே கைவிட மாட்டார். நமக்கு இங்கே சொல்லியிருக்கிறது ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். நல்லா கவனிக்கணும், என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். ஏன் அந்த வார்த்தை ஆண்டவர் இந்த புலம்பலில் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இருக்கிறது? இது எரேமியா எழுதியிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் என்றைக்கும் கைவிட மாட்டார் என்றால் he will never abandon us or he will never cast us off. நம்மை அப்படி தள்ளிட மாட்டார், நம்மை விட்டுற மாட்டார். அப்படி he will not reject. ரிஜெக்ட்னா உங்களுக்கு தெரியும், ஒரு மனு போடுகிறோம், அந்த மனு திரும்ப அனுப்பப்படுகிறது, ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இல்லை, அதான் ரிஜெக்ட். இதுபோல் ஆண்டவர் நம்மை ரிஜெக்ட் பண்ண மாட்டார், நம்மை கேஸ்ட் ஆஃப் தூக்கி எறிய மாட்டார், நம்மை அப்படியே விட்டுற மாட்டார். நான் ஆண்டவர்கிட்ட ஜெபித்த போது தேவன் இந்த வசனத்தை எனக்கு நினைப்பூட்டினார். ஆனால் இதை எப்படி செய்தியாய் கொடுப்பது? ஆனால் ஒரு நம்பிக்கை வார்த்தை இதில் இருக்கிறது. there is a word of hope. ஏனென்றால் இந்த பகுதி முழுவதையும் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த 3ஆம் அதிகாரத்தில் ஒரு தண்டனையினுடைய தீர்ப்பு இருக்கிறது, அதற்கப்புறமாக நம்பிக்கையான வசனம் வருகிறது. இந்த 5 அதிகாரத்தினுடைய முழுமையும் வாசித்து பார்க்கும்போது 22ஆம் வசனத்தில் இருந்து 39ஆம் வசனம் வரைக்கும் there is a hope in the Lord's faithfulness. ஆண்டவருடைய உண்மையிலே நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. because of God is faithful. நம்முடைய ஆண்டவர் நம்பிக்கைக்குரியவராக அவர் இருக்கிறார். so it talks about the mercies of God. ஆண்டவருடைய இரக்கத்தை குறித்து இந்த பகுதி அதிகமாய் குறிப்பிடுகிறது. ஒரு பாடல் உண்டல்லவா, நம்பத்தக்க தகப்பனே உம்மைத்தானே நம்பியுள்ளேன், உம்மைத்தானே நம்பியுள்ளேன் நம்பத்தக்க தகப்பனே. ஒரு எவ்வளோ நாள் நம்ம நம்பலாம்? நீ யாரிடத்திலையும் சொல்லலாம், எந்த தனிப்பட்ட நபரிடத்திலும் நீங்கள் சொல்லலாம், இயேசுவை நீ எவ்வளவு நம்பலாம் அப்படின்னு தைரியமாக நீங்கள் சொல்லுங்க. ஜெபத்தோடு, ஒரு நல்ல பாரத்தோட அபிஷேகத்தோடு சொல்லுங்க, இயேசுவை நம்பினோர் மாண்டதில்லை. சின்ன பிள்ளையில பாடி இருக்கிறோம். என்னென்ன துன்பங்கள் நேரிட்டாலும் சிங்கத்தின் வாயினின்றும் ரட்சிப்பார், பங்கம் வராதுன்னை ஆதரிப்பார், நெஞ்சமே நீ அஞ்சிடாதே நம்பினோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுமே, இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல் என்றும் உன்னை காத்திடுவார். சண்டே ஸ்கூலில் பாடினதான ஒரு பல்லவி, நெஞ்சமே நீ அஞ்சிடாதே நம்பினோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுமே. கர்த்தரை நம்பி இருக்கிறவங்கள ஒரு கிருபை சூழ்ந்து கொள்ளும். அதனால் ஆண்டவர் எவ்வளோ நாள் நம்பலாம்? நம்முடைய வேலை, நம்ம ஆண்டவருக்கு என்று செய்கிற ஊழியமே என்ன தெரியுமா? கர்த்தரை ஒரு தேவனுடைய பிள்ளை நம்ப வைக்கணும். ஆண்டவர் அறியாத மக்கள் யாராக இருந்தாலும் அவரை எவ்வளவு நாள் நம்ப சொல்லலாம்? மனுஷன் இல்லை, கர்த்தரை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எரேமியா தான் சொல்லுகிறான், ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். கிறிஸ்துவுக்கு முன் 586ஆம் ஆண்டு எருசலேமுக்கு ஒரு பெரிய அழிவு ஏற்பட்டது. ஒரு பேரழிவை எருசலேம் சந்தித்தது. தேவாலயம் தீக்கிரையாக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக ஜனங்கள் நாடு கடத்தப்பட்டார்கள். They were taken into the captivity into Babylon. பாபிலோனுடைய சிறையிருப்புக்குள் அவர்கள் கொண்டு போகப்பட்டார்கள். அதனால் இஸ்ரவேல் ஜனங்கள் நொந்து போய் தன் சொந்த நாட்டை விட்டு
வேறொரு நாட்டிலே தஞ்சம் புகுந்ததைப் போல அகதிகளாக அவர்கள் இருக்கிறார்கள். இந்த புலம்பலின் புஸ்தகத்தை 1ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் வாசித்து பாருங்கள். அவங்க ஆண்டவரிடத்திலே புலம்புகிற ஒரு புலம்பல். அதான் இந்த புக் ஆஃப் லெமெண்டேஷன். எரேமியாவுக்கு அடுத்து இந்த புத்தகம் வருகிறது. எரேமியா தான் இதை எழுதியிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. எரேமியாவுடைய உள்ளத்திலே தேவன் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தபடினாலே அவன் இந்த ஜனங்களை ஆறுதல் படுத்துகிறான். As a prophet he comfort and console his people. அது அவனுடைய ஒரு பெரிய வேலையாகவும் இருந்திருக்கிறது. ஆனாலும் தேவனுடைய ஜனங்களுடைய உள்ளத்திலே இன்னும் நம்பிக்கை இல்லை. ஏன் இப்படி இருக்கிறது? நாங்கள் இப்படி வந்து விட்டோமே என்று. அவள் ஏன் அதற்குள் வந்தார்கள் என்று அவர்களுக்கே தெரியும். ஆனால் ஏன் எங்களை ஆண்டவர் கைவிட்டார், ஏன் இப்படி ஆண்டவர் எங்களை விட்டு விட்டார் என்று. But Jeremiah wants the people to know that all is not lost. Let me tell you, my dear brothers and sisters, this night. எரேமியா என்ன நினைக்கிறான் என்றால், தேவனுடைய ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படிப்பட்ட நிலைமையிலே அவர்கள் இன்னொரு தேசத்தில் இருக்கும்போது அவர்கள் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம், எல்லாவற்றையும் அவள் இழந்து போனார்கள் என்று அர்த்தம் அல்ல. They have hope, still they have a hope. அவளுக்கு இன்னும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இந்த ராத்திரியிலும் இந்த இடத்தில் வந்திருக்கிற நீங்கள், நான், நம்முடைய குடும்பம், இந்த அக்டோபர் மாதத்திலே காலெடுத்து வைக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே கடந்த 9 மாதங்கள், கடந்த ஆண்டு 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதத்திலிருந்து நாம் சந்தித்ததான நிலை, முழு உலகம் சந்தித்த நிலைமை, சுமார் 250 லட்சம் மக்கள் இந்த கொரோனாவில் உயிரிழந்திருக்கிறார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்க்ராலிங் டெய்லி டிவியில் வந்துட்டே இருக்கு. முழு உலகத்தில் எவ்வளவு பேர் அதிலிருந்து சுகம் பெற்றார்கள். இந்தியாவுடைய நிலைமை, ஒவ்வொரு நாட்டினுடைய நிலைமை வந்து கொண்டு தான் இருக்கிறது. நம்முடைய தேசத்திலும் சுமார் 4.5 லட்சத்திலிருந்து 5 லட்சம் ஜனங்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் 35,000க்கு மேலே உயிரிழந்திருக்கிறார். ஸோ இதெல்லாம் ஏன் நடந்துச்சு, எதனால நடந்துச்சு நமக்கு தெரியல. இது ஒரு பகுதி நான் சொல்கிறேன். முழு உலகமும் பலவிதமான பிரச்சனைகளை தொடர்ச்சியாய் சந்தித்து கொண்டு தான் இருக்கிறது. ஏன், எதனால் நமக்கு தெரியவில்லை. ஆனால் கர்த்தரை உண்மையாக நேசிக்கிற ஜனங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே why Lord என்றதான ஒரு கேள்வி இல்லாமல் இல்லை. ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே என்று. நடராஜ முதலியார் அவங்க ஒரு பாட்டு பாடுவார், ஏன் என்று கேட்க உரிமை இல்லை, எதையும் தாங்கும் எதையும் தாரும் தேவான் பாடுவார் அவர். ஏனென்று கேட்க உரிமை இல்லை என்று சொன்னது போல சில நேரத்தில் ஏன் கேட்குற கூட உரிமை, ஆனால் உரிமை இல்லைன்னா கேட்கலாம். ஒரு பிள்ளை தகப்பனத்தில் கேட்கலாம், ஒரு பிள்ளை தாயிடத்தில் கேட்கலாம், ஏம்மா ஏம்பான்னு கேட்கலாம். ஆனால் அவங்க பதில் கொடுக்கலாம், கொடுக்காமல் இருக்கலாம். அது அவங்களுடைய டிஸ்கிரிஷனல் பவர், அவங்களுடைய அதிகாரத்துக்குள்ள அது வரையறைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆண்டோடைய பிள்ளை இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா காரியங்களை பார்த்து ஆண்டவரிடத்தில் முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கணும். ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது ஆண்டவரே? இந்த பகுதியை வாசித்து பாருங்கள். எரேமியாவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கிறது. அவன் பழைய ஏற்பாட்டில் ஒரு தீர்க்கதரிசி என்றால் இயேசு கிறிஸ்து ஒரு விதத்தில் ஒரு தீர்க்கதரிசி தான். இயேசுவே ஒரு நாளில் சீஷரிடத்தில் ஒரு கேள்வியை எழுப்புகிறார். பொதுவாக இயேசுடத்தில் நிறைய கேள்வி கேட்பாங்க. ஆனால் அவர் ஒரு இடத்துல மனுஷகுமாரனாகி என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் கேட்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற இந்த யூதர்கள் மற்றும் புற இனத்து மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று. ஜீசஸ் ஹேஸ் த கியூரியாசிட்டி டு நோ தட் வாட் த பீப்புள் திங்க் அபவுட் ஹிம். இப்போ நீங்கள் இந்த மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த உலகத்தில் நிம்மதியாகவே இருக்க போகிறதில்லை. அது செய்யாதீங்க. நீங்கள் என்னை யார் என்று மக்கள் நினைக்கிறார்கள் என்று நினச்சாங்கன்னா உங்களை பாதி பேர் வாழ்த்துவார்கள், பாதி பேர் திட்டுவார்கள். வேண்டாம், நீங்கள் நொந்து போகிறதுக்கு நான் உங்களுக்கு இடம் அளிக்கவில்லை. நம்ம ஆண்டவரிடத்தில் யாருன்னு மாத்திரம் கேட்டுட்டு போயிட்டே இருக்கணும். ஆனால் எல்லாருடைய பார்வையும் ஒரே பார்வையாக இருக்காது. மஞ்சள் கண்ணாடி போட்டு பார்த்தா மஞ்சளாக தெரியும்,
ஊதா கலர் கண்ணாடி போட்டு பார்த்தா ஊதா கலராக தான் தெரியும். நீங்கள் எந்த கிளாஸில் பார்க்குறீங்களோ தான். ஆண்டவர் ஒருவர் தான் சரியாக பார்க்குறவர். அவர் கேட்கிறார், எரேமியாவுக்காக சொல்கிறேன், என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அப்போ இயேசுவை தீர்க்கதரிசிகளில் ஒருவராகத்தான் மக்கள் எண்ணுகிறார்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறது. சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும் கண்டித்து பேசினார். சிலர் எலியா என்றும், இயேசு அநேக அற்புதங்களை செய்ததுனால, எலியா நிறைய அற்புதங்களை பழைய ஏற்பாட்டில் செய்ததுனால. வேறு சிலர் எரேமியா என்றும், he was called as a weeping prophet. எத்தனையோ தீர்க்கதரிசிகள் இருந்திருக்கிறார்கள். எலியா, எலிசா, சாமுவேல், இவள் எல்லாரும் அவருடைய கண்களிலே கண்ணீர் வந்தது போல் ரொம்ப தெரியலை. ஆனால் பழைய ஏற்பாட்டில் தானியேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. ஆனால் அவன் கண்ணீரால் ஆண்டவரிடத்தில் தேடினான். ஆனால் கண்ணீரின் தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுகிறது எரேமியா தான். அநேக சொல்லுகிறார்கள், ஆல்வேஸ் his eyes were filled with tears. அவருடைய கண்களில் கண்ணீர் நிறைந்திருக்கும். ஏன்னா அவன் தான் அந்த மக்களுக்கு ரொம்ப ஊழியம் செஞ்சவன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு when I started studying his history little bit, more than 40 years he did ministry. 40 ஆண்டுகள். 40 ஆண்டுகள் என்பது இட்ஸ் a very longer duration. 40 ஆண்டுகள் என்பது, நீ அரசாங்க வேலையில் எத்தனை வருஷம் வேலை பார்க்குறீங்க? 30 போனால் 60 இப்போ ரிட்டையர்மெண்ட். ஒரு 30 ஆண்டுகள், 33 ஆண்டுகள் ஃபுல் பென்ஷன்றாங்க. பட் 40 ஆண்டுகள் என்பது சம்திங் கிரேட். ஸோ அந்த 40 ஆண்டுகள் ஊழியம் செய்தும் அந்த ஊழியம் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் வெற்றி பெற்றதா என்று சொல்வதற்கு இல்லை. அவன் ஒவ்வொரு முறையும் கர்த்தர் உரைத்தார். கர்த்தர் சொல்லுகிறதாவது, ஆண்டவர் இதை விரும்புகிறார், நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று எவ்வளவு பேசினாலும் எரேமியாவுடைய வாழ்க்கையில் தான் கஷ்டம். ராஜா சொல்கிறான், அவனுக்கு இடுக்கத்தின் அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுங்கள் என்று. ஜெரமியா was put in prison. சிறையிலே போடப்பட்டான், முற்றத்தில் அடைக்கப்பட்டான், கடும் இருட்டு நிறைந்த கிணற்றிலே போடப்பட்டான். ஒருவேளை இன்றைக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஊழியர் இருப்பாரானால், அவனுடைய ஊழியத்தில் ஒரு பெரிய பலன் இல்லாமல் இருக்கும் பொழுது அவர் ஒரு தோல்வியுற்ற ஒரு ஊழியர் என்று உலகம் எளிதிலே முத்திரை குத்திவிடும். அவனுடைய ஊழியம் தோற்று போனதா? அவனுடைய ஊழியம் ஒன்றுமில்லாமல் போனதா? இல்லை 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 இல்லை. அவன் எவ்வளவு முயற்சி செய்தாலும் the result was very very poor, but he was called as a prophet of God. தேவனுடைய ஒரு தீர்க்கதரிசி என்று அழைக்கப்பட்டான். என் அன்புக்குரியவர்களே, அதனால தான் இயேசு இந்த உலகத்தில் 3.5 ஆண்டு தான் ஊழியம் செய்தார். அவர் ஊழியம் செய்தபடியினால் மிக திரளான ஜனங்கள் அவரை பின்பற்றினார்கள் என்றெல்லாம் சொல்வதற்கு இல்லை. வந்தார்கள், ஆனால் சிலுவைக்கு பக்கத்தில் வரும் பொழுது ஒருவரை தவிர அநேகர் நிற்கவில்லை, எல்லாரும் ஓடிவிட்டார்கள். கெத்செமனே தோட்டத்திலும் கூட ஏராளமான பேர் அவரை விட்டு ஓடி போய் விட்டார்கள். He was left alone. இயேசுவிடத்தில் எனக்கு ஒரு பிடித்த ஒரு காரியம், இயேசுவை பிடித்த பொழுது கூட மற்றவர்களையும் பிடிக்கிறார்கள். சேனை தலைவர்களும் ரோம போர்ச்சர்களும் கூட, நீங்கள் என்னை தேடினது உண்டானால் நான் தானே, என்னை பிடித்துக் கொள்ளுங்கள், அவளை விட்டு விடுங்கள் என்று சொன்னார். தான் படுகிற கஷ்டத்தில் தன் சீடர்களை உட்படுத்த விரும்பவில்லை, தன்னை பின்பற்றுகிறவர்களை உட்படுத்த விரும்பவில்லை. அதான் சால ஒரு இயேசு சென்ற பாதை இடுக்கம், அவர் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் ஒடுக்கம். அவை இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாரத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். உங்களுக்கும் எனக்கும் தேவன் ஒரு பாதையை நியமித்திருக்கிறார். எனக்கு இருக்கிற பாதை உங்களுக்கு இருக்காது, உங்களுக்கு இருக்கிற பாதை எனக்கு இருக்காது. இந்த இடத்தில் வந்திருக்கிற யார் ஒருவரும் ஒருவருடைய பாதையில் இன்னொருவர் நோ ஜெராக்ஸ், நோ எக்ஸாக்ட் ரெப்ளிகா. சங்கீதம் 19 சொல்லியிருக்கு, அது அது தன் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியா இருக்கிறது. நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு பாதையை வைத்திருக்கிறார். அந்த பாதையில் இயேசுவை நோக்கி
பொறுமையாய் நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். பொறுமைக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் போகாது. பொறுமைக்கு பலன் இல்லாமல் போகாது. நீடிய சாந்தமுள்ளவனை கர்த்தர் பாக்கியவான் என்று சொல்கிறார். நீடிய பொறுமை உள்ளவர்களை பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். ஆனால் ஆண்டவர் நமக்கு பலன் தராமல் போக மாட்டார். ஆனால் தான் இன்றைக்கு இந்த வசனம், ஆண்டவர் என்னென்றைக்கும் கைவிட மாட்டார். நல்லா கவனிங்க. ஆண்டவர் ஆல்வேஸ் ஆர் ஃபாரெவர். அவரை விட்டுருவார் சொல்ல முடியாது. ஏதோ சில காலங்கள், பின்பா கடைசியில் தான் அதை கொண்டு வரேன். ஒரு கால அளவுதான். அதற்கப்புறம் ஒரு பெரிய மாற்றம் வரும். ஒரு பெரிய ஆசீர்வாதம் வந்து சேரும். இன்னைக்கு பாடினது போல, நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர் வந்து இறங்குமே. அழகாக பாடியிருக்காங்க இல்லையா? கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கேட்பது கிடைக்காது என்று எழுதினார்களா, பாடினார்களா? இல்லை 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 இல்லை. So there is a positive note. This positive note the people are expecting, because the people are suffering. All around suffering, without food, without shelter, without proper dress. But by God's grace, India is slowly regaining its strength and coming a little forward. பொருளாதாரத்தில் மறுபடியும் கொஞ்சம் மீண்டும் மீண்டும் எழும்பி வருகிறது. போகட்டும், கர்த்தர் செய்வார். நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடி நம்முடைய தேசத்தை ஆசீர்வதிக்க ஜெபிக்கும் போது, நம்முடைய தேசத்தின் ஆசீர்வாதத்துக்காய் தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு இருக்கும் பொழுது, தேவனுடைய பாடத்தில் மோசேயை போல பரிந்து பேசி ஜெபிக்கும் பொழுது, கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு இந்திய தேசத்துக்கு ஆண்டவர் இறங்குவார். எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும், நிந்தனையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தருவார். நம்முடைய ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை நம்மை விட்டு எடுத்துக்கொள்ளாமலும் இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சங்கீதத்திலே வாசிப்பது போல உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். உங்கள் ஜெபத்தை கேட்பார், என் ஜெபத்தை கேட்பார். அவை இந்த மாதத்தில் இதுவரைக்கும் பல விதமான பாதைகளின் ஊடாய் நீங்கள் போயிருப்பீர்கள் என்றால் பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள். ஏன் இந்த பகுதியை உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இயேசுவும் அதே பாதையிலே போனான். 40 ஆண்டுகள். கடைசியில் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். அவனை தூக்கி குழியில் போட்ட மாதிரி எரேமியாவை இயேசுவை சிலுவையிலே அறைந்தார்கள். ஆனால் இயேசு உயிரோடு கூட எழுந்தார். அவன் சொன்ன தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறினது. எரேமியா என்ன தீர்க்க தரிசனம் சொன்னானோ அது எல்லாம் அப்படியே நிறைவேறினது. அதனால் நம்ம சோர்ந்து போகிறதுக்கு அவசியமே கிடையாது. அதனால தான் he wants his people to know that all is not lost. எல்லாம் போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. இவன் இந்த கொரோனால எத்தனையோ பாதிப்புகள் ஒருவேளை உங்களோட தொழிலில் ஏற்பட்டிருக்கலாம், உங்களோட வேலையில் ஏற்பட்டிருக்கலாம், உங்களோட குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கலாம். அது ஏற்பட வேண்டும் என்று ஒரு நாளும் யாரும் நினைத்ததில்லை. ஆனால் நமக்கு புரியவில்லை. ஆனால் ஒன்று, அப்படிப்பட்டவள் யார் ஒருவர் இந்த ராத்திரி வேளையிலும் இந்த செய்தியை உங்களுடைய இல்லத்தில் இருந்தோ எங்கிருந்தோ கேட்டுக்கொண்டிருந்தால் ஆண்டவர் பார்த்து சொல்கிறார், மை சன், மை டாட்டர், ஆல் இஸ் நாட் லாஸ்ட். எல்லாத்தையும் இழந்துட்டேன்னு நினைக்காத. நோ, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். ஸோ திஸ் இஸ் த வேர்ட் ஆஃப் ஹோப். இயேசுவை பாருங்கள், அப்படிப்பட்ட நிலைமையிலும் அவர் நம்பிக்கையின் வார்த்தையை சொன்னார். அப்படியே ஊழியமும் இன்றைக்கு வரைக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஒருவேளை அந்த நாட்களில் அது இல்லாமல் இருக்கலாம். 40 ஆண்டுகள் எரேமியாவினுடைய ஊழியம் விமர்சனத்துக்குள்ளாய் போனாலும் இன்றைக்கு வரைக்கும் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் 52 அதிகாரங்கள் இருக்கிறது. புலம்பலில் ஒரு 5 அதிகாரங்களை அவன் எழுதி வைத்திருக்கிறான். He was called as a major prophet. ஒரு முக்கியமான ஒரு தீர்க்கதரிசி என்று ஆண்டவரே அவனுடைய பெயரை சொல்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவும் இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவருடைய கண்களில் கண்ணீர் வடிந்ததற்கு காரணம் என்னவென்றால், அவர் எருசலேம் நகரத்தின் அழிவை பார்த்து முன்கூட்டி அழ ஆரம்பித்தார். எருசலேமே, 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 கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கும் வண்ணமா உன்னை எத்தனை தரமோ, how many times Jesus was crying and just coming down
from the mountain top. He saw Jerusalem. இன்னும் ஒரு கொஞ்சம் ஆண்டுகளுக்குள் Jerusalem is going to be destroyed by the Roman government. எருசலேம் ஆலயம் தீக்கொளுத்தி எரியப்பட போகிறது என்று அவன் சொல்லிவிட்டான். அதனால இந்த நாளிலாகிலும் நீ சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்தால் நலமாயிருக்கும். அதாவது அவருடைய 40 ஆண்டுகள் ஊழியத்திலே தோற்று போனாலும் எரேமியா இயேசுவை நினைப்படுத்துகிறபடினால் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தையும் கொஞ்சம் அவர் சொன்ன வார்த்தையை கவனித்து பார்க்கணும். அவர் கடைசி தான் சொல்றார், அழுகிறார். அப்ப அந்த நிலைமையிலாயிலும் அவர்கள் மனம் திரும்ப மாட்டார்களா? அவர் பக்கம் வரமாட்டார்களா? என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். I will give you rest. வா, பாவி மலைத்து நில்லாதே, வா. பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர் வாவென்று உன்னை அழைக்கிறார். பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர். ஸோ அவங்களை சேர்த்து கொள்ள விரும்புகிறார். ஸோ அந்த வார்த்தையில் தான் இப்படிப்பட்ட ஒரு ஊழியம் 2 பேருக்கு இணையாக இருக்கிறபடினால அவன் சொன்ன வார்த்தை ரொம்ப பிடிச்சிச்சு. என்ன இன்னைக்கு கைவிட மாட்டார். அப்படியா பாஸ்டர்? ஆமாம், கைவிட மாட்டார். ஆனால் ஜனங்கள் என்னை கைவிட்டார் என்று சொல்லி கொண்டு தான் இருப்பார்கள். வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று அவள் சொல்லுகிறாள். இது இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து உருவகமாய் சொல்லப்பட்டது. அதனால தான் சொன்னாள் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஃபெமினைன் ஜெண்டரில் சொல்லப்பட்டது. சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார். ஆனால் ஆண்டவர் இங்கே என்ன சொல்லுகிறார்? ஆண்டவர் என்னைக்கும் கைவிட மாட்டார். அவருடைய அர்த்தம் என்ன? அவங்களுக்கு தெரியாது. ஆனால் சொன்னால் 70 வருஷம் உள்ளதான் போவீங்க. பொய்த்திருக்க தரிசிகள் வந்து அந்த வருஷத்தை மாத்துறாங்க. அப்போ கூட எரேமியா அவங்களை எச்சரிக்கிறார். லை, கர்த்தர் சொன்னதை நீ நினைச்ச மாதிரி மாற்றி ஜனங்களிடத்துல நல்ல பேர் வாங்கலாம்னு நினைக்கிறியா? தொலைச்சிட்டேன்ட்டார். 70 வருஷம் ஆண்டவர் 70 வருஷம் தான். ஆமாம், எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே. ஆனால் அந்த 70 வருஷம் 700 ஆண்டுகள் போல தெரிந்தது அவர்களுக்கு. அவை உள்ள மாட்டிக்கிட்டு சொல்லுவாங்க, கர்த்தனை மறந்தார். அவங்க சொல்றாங்க பாருங்க, கர்த்தனை கைவிட்டார் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் புலம்புறாங்க. இப்போ நமக்கு இந்த 2 வருஷம் எப்படி இருக்கு சொல்லுங்க? போன வருஷம் மார்ச் மாதத்தில் 22, 23 இப்போ யோசிச்சு பாருங்க, நமக்கு எப்படி இருக்கு? நல்லாவா இருக்கு? சந்தோஷமாவா இருக்கு? இவ்வளவு நாட்களே நம்மளால தாக்கு பிடிக்க முடியல. இந்திய அரசாங்கம் என்ன சொல்லுது? வீட்டுக்குள்ளே இரு, கீப் டிஸ்டன்ஸ்னா, வேர் த மாஸ்க், கையை கழுவு, காலை கழுவு, முகத்தை கழுவு, கழுவிக்கிட்டே இரு, சோப்பை போடுன்ட்டே சொல்லிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் யாராலும் எவ்வளோ நாள் உள்ளே இருக்க முடிஞ்சுச்சு? கொஞ்ச நாள். நியூஸ் பார்க்கும் போதெல்லாம் எப்படா தளர்வுடன் கூடிய ஊரடங்கு வரும், ஊரடங்கு எப்போ விதிவிலக்கு செய்யப்படும், அப்படிதான் இருந்தாங்க. உண்மைதான். நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு ஜெயிலில் இருக்க முடியாத நம்ம இன்னொரு தேசத்தில் நம்மளை கொண்டு போய் அகதிகளாய் வைத்தால் எப்படி இருக்கும்? சரித்திரத்தை படித்து பாருங்க. கான்சன்ட்ரேஷன் கேம்ப்னு சொல்லுவாங்க. அந்த நாட்டுகள் ஒருத்தர் பிடிச்சி இன்னொரு இடத்துல கொண்டு போய் அவங்கள ஒரு 10க்கு 10ல் 2 பேர் இருக்கணும்னா அதில் 50 பேரை உள்ள அடைப்பாங்க, மூச்சு முட்டியை சேர்த்துருவோம். அங்கதான் எல்லாமே 1, 2லாம். அப்படிப்பட்ட இடங்களிலே மக்கள் அடைக்கப்பட்டிருந்திருக்கிறார்கள் அந்த நாட்களில். ஸோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தேசம் இருந்தது, போகட்டும். சிறைப்பிடிப்பு என்பது, சிறையிருப்பு என்பது ஒரு எளிமையானது இல்லை. நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒன்று கடந்த ஆண்டு இந்த ஆண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய ஜோம், ஆண்டவரே இது மாறணும், ஆண்டவரே இந்த நிலைமை மாறணும். அனுதினமும் என்னுடைய குடும்ப ஜெபத்தில், என்னுடைய தனி ஜெபத்தில், ஆண்டவரே கொரோனா தொற்று பேர் முதலாக போகணும், ஆண்டவரே எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். இயேசுவை அறிந்து கொள்வதற்கு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும் ஆண்டவரே. இயேசுவை தெரிந்து கொள்வதற்கு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும் ஆண்டவரே. வாசலில் நின்று கதவை தட்டுகிறதை சத்தத்தை கேட்டு, இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ள வருவேன்.
அந்த மாதிரி சான்ஸ் கொடுங்க ஆண்டவரே. அவன் போயிடக்கூடாது. அவன் வேணும். குடும்பத்துக்கு தேவை, மனைவி பிள்ளைகளுக்கு தேவை, கணவனுக்கு தேவை, அவனோட உறவினர்களுக்கு தேவை. அவனோட சமூகத்தில் ஜெபிக்கிறீர்களா? உபவாசம் இருந்து ஜெபிக்கிறீர்களா? அவனுடைய காரணத்தை அறிய முற்பட வேண்டாம். தேவன் மறைக்க வேண்டியதை மறைப்பார், வெளிப்படுத்த வேண்டியதை வெளிப்படுத்துவார். நம்ம ஆண்டவரிடத்தில் அதில் இருந்து மக்களை நீர் விடுதலையாக்கும், உலகத்தை விடுதலையாக்கும். எத்தனை தேசத்தில் இருக்கிற மக்கள் இன்றைக்கும் தங்களுடைய உற்றம் பெற்றம் சுற்றம் சூழ மக்களை பார்க்க முடியாமல் அங்கங்கே திகைத்து அங்கங்கே அடைக்கப்பட்டது போல இருக்கிறார். May the Lord help us. கர்த்தர் இறங்குவாராக, இந்த மாதத்தில் ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆண்டவர் என்னைக்கும் கைவிட மாட்டார் என்று சொன்ன வார்த்தையை நினைவுபடுத்துவாராக. அதனால தான் அவன் சொல்றான், கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று. ஆண்டவர் மறந்தாரா? இல்லை, இல்லவே இல்லை. ஆகவே ஆண்டவர் சொல்றார், ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ. ஒரு பகுதி உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு ஸ்திரீ தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ. ஒரு பெண் என்னைக்காயிலும் தன்னோட கற்பத்தில் பிறந்த ஒரு பிள்ளைக்கு இறங்காம அவள் மறப்பாளா? மறப்பாளா? ஒரு தாய் பிள்ளை மறக்க மாட்டான். இந்த காலத்து சின்ன தாயினும் சிறந்தது ஒரு கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று சொன்னார்கள். ஒரு தாயினுடைய அன்பு பெரியது. ஒரு தாய் தன் பிள்ளை மறக்கவே மாட்டார். தனக்கு ஆகாரம் இல்லாட்டாலும் பிள்ளை கொடுப்பா. தனக்கு காசு இல்லாட்டாலும் எங்கேயாயிலும் சேர்த்து வச்சிருக்கிற காசு எடுத்து பிள்ளைக்கு கொடுப்பா. அப்பா கொடுக்க வேண்டான்னு சொன்னாலும் தெரியாம பின்னாடி கொண்டு போய் கொடுப்பா. அப்பா அவ்வளவு கோமா இருந்தாலும் தாய் அதை அப்படியே மூடி மறைப்பா. மறக்க மாட்டேன். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ. நடக்காது. ஆனால் அவர்களே மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, நான் கைவிட மாட்டேன்ற. See, it won't happen. Even it happens, நான் உன்னை மறக்க மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன்ற. நோ. இப்போ எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. ஒரு தாய்க்கு தன் பிள்ளையின் மேல் அவ்வளவு ஒரு ஆர்வம் இருக்கிறது. வேதத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 14 முதல் 19 வசனங்களை வாசித்து பாருங்கள். ஆபிரகாம் ஒரு பெரிய தவறு செய்து விட்டான். சொன்னாலும் கோச்சிக்கிடக்கூடாது. இட்ஸ் a மேஜர் மிஸ்டேக். விசுவாசிகளின் தகப்பன் தான். தேவன் கொடுத்ததான வாக்கு தத்தம் ஒரு புறம் இருக்க, ஒரு சின்ன விஷயத்தில் தன்னுடைய மனைவியினுடைய பேச்சை கேட்டு ஆகாரம் உள்ள கொண்டு வந்துட்டான். That was not the plan of God in Abraham's life. No way. No, not at all. It is not God's will for Abraham's life. என்னமோ தெரியவில்லை, அதற்குள் போக விரும்பவில்லை. வந்துட்டா, வந்த ஒரு பிள்ளை வரும். நம்ம என்ன செய்ய? ஒன்றும் பண்ண முடியாது. தேவ சித்தம் இல்லாமல் வரும் பொழுதும் ஒரு பிள்ளை. ஆபிரகாம் தேவனுடைய மனுஷன்தான். ஆண்டவர்கிட்ட எதனாலும் கேட்கணும். ஒரு காரியத்தை மனைவி சொன்னா என்ன, யார் சொன்ன என்ன? ஆபிரகாம் இடத்துல நல்லா தான் பேசுறா. கர்த்தர், இங்க ஒரு ப்ராப்ளம் இருக்கு, டேக் மை சர்வன்ட் மேட். அந்த நாட்களில் இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, போகட்டும். விளக்கம் அதிகமாக கொடுக்க விரும்பல. அவளால் என் வீடு கட்டப்படட்டும். வீடு கட்டப்படுறது நல்லது தானே, ஒரு குடும்பம் கட்டப்படட்டும்ன்றா. ஈசாயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். ஆனால் மனைவி சொல்லும்போது கூட ஆண்டவர் சமூகத்தில் இவ்வளவு நாள் தேவனை உண்மையாய் பின்பற்றினவன். For so long Abraham was following God. Wherever he went, he built an altar asking God. See, 16ஆம் அதிகாரம்
2ஆம் வசனத்திலும் 21ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அவ பேச்ச நீ ஜெபம் பண்ணி தான் கேட்டிருக்கணும்ன்றார் ஆண்டவர். அது பேக்ரவுண்ட். நீ ஜெபம் பண்ணி இருக்கணும். எத்தனை காரியத்துக்கு நீ உபவாசம் எடுக்கிறாய், எத்தனை காரியத்துக்கு தேவ சமூகத்தில் மணிக்கணக்காய் செலவு செய்கிறாய். ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்வு, ஒரு முடிவு என்று வரும் பொழுது ஆல் ஆஃப் எ சடன் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்றெல்லாம் போக முடியாது, போகக்கூடாது. தேவனுடைய பிள்ளை இப்படி இருக்க முடியாது, தேவனுடைய ஜனம் அப்படி இருக்க முடியாது, இருக்கவே கூடாது. அதுக்கேற்ற ஜெபம் ஆயத்தங்கள் தேவை. ஆனால் அவன் கீழ்ப்படிந்தான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடம் ஆதியாகமத்தின் புத்தகம் 21ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரே சொன்னார், ஓய் சொல்றதெல்லாம் கேளு, ஓய் சொல்றதை நீ கேளு. அப்படி என்ன ஆண்டவரே சொல்லுகிறார். நம்ம எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆனால் ஆண்டவர் கேட்க சொல்லும் போது கேட்கணும், கேட்கக்கூடாதுன்னா ஜெபம் பண்ணி பார்க்கணும். எது சொல்ல வர, தாய் தன் பிள்ளையை மறப்பாளோ? ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிடுவாரோ? ஒரு தவறு நடந்துருச்சு, நம்மகிட்ட ஆண்டவர் இறங்குகிறார். அதுதான் நான் சொல்ல வரேன். ஆண்டவர் இரக்கம் காண்பிக்கிறார். இப்பொழுதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஜனங்கள் தேவனிடத்தில், நான் பாவிதான் ஆனாலும் நீர் மசற்ற ரத்தம் சிந்தினீர், வாவென்று என்னை அழைத்தார். கம் ஓ லார்ட், ஆண்டவர்கிட்ட வந்து அவர்கிட்ட முழங்கால் படிக்கிட்டு, இயேசுவே என்னை மன்னியும் அப்பா, நான் பாவிதான் ஆனாலும் நீர் மாசற்ற ரத்தம் சிந்தினீர், ரத்தத்தால் என்னை கழுவும், என்னை சுத்திகரி, நம்முடைய பிள்ளையா மாற்று. இளைய குமாரன் எல்லாவற்றையும் தொலைத்தான், எல்லாவற்றையும் இழந்தான். வேதம் சொல்லுகிறது, பன்றி தின்கிற தவிட்டினால் தன் வயிறை நிரப்பாசையே இருந்தான், யாரும் அவனுக்கு கொடுக்கவில்லை. ஆனால் ஒரு நேரம் வந்தது, புத்தி தெளிந்த போது தகப்பனுடைய வீட்டுக்கு ஓடி வரும் பொழுது தகப்பன் அங்கலாய்த்து வெயிட் பண்ணிட்டே இருக்கிறான், எப்பொழுது என் மகன் வருவான் என்று, எப்பொழுது என் மகள் வருவாள் என்று. ஒவ்வொரு தகப்பனும், ஒவ்வொரு தாயும், ஒவ்வொரு ஆவிக்குரிய தகப்பனும் தாயும் இப்படித்தான் என்றைக்கு மனம் திரும்பி வருவார்கள் என்று அங்கலாய்க்கிற ஒரு அங்கலாய்ப்பு இருக்கிறது. போகட்டும். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்து ஒரு பிள்ளையை கொடுத்துட்டார். ஸோ பிரச்சனை வந்துருச்சு. உடனே அந்த ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுறதை கேட்ட உடனே இந்த அடிமை பெண்ணையும் இந்த மகளையும் புறம்பே தள்ளும். நான் சொல்றது என்னன்னா, சேர்த்துக்கோன்னு சொன்னது இவதான், இன்னைக்கு தூக்கி எறின்னு சொன்னவ இவதான். நான் தான் சொல்ல, நரம்பு இல்லாத நாக்கு இங்கேயும் பேச அங்கேயும் பேசும், ஒரே வாய் தான் பேசுது. பார்த்தீங்களா? அன்னைக்கு சேர்த்துக்கோன்னுச்சு, இன்னைக்கு தூக்கி எறின்னுது. இந்த உலகம் அப்படி தான் இருக்கும். அதனால் அந்த இதுக்கெல்லாம் நம்ம செய்ய கொடுக்கூடாது. கர்த்தர் என்ன சொல்கிறேன், நான் சொல்கிறேன், அவள் சொன்னதை பற்றி நீ ஒன்றும் கேட்காத, கவலைப்படாத. ஏன்னா தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட அந்த காரியம் பிறகு அதுக்கு அவனுடைய வித்துனால அவனுக்கு அந்த உறுத்து இருக்கு. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அவன் பிள்ளை, வாக்குத்தத்தத்தின் குமாரன் இல்லை. நோ நோ நோ, தேவன் கொடுத்த பிராமிஸ்ல வரல, அவன் தேவனுடைய திட்டத்துல இருந்து அவன் வரல. அப்படி சொல்றார். ஆனால் ஈசாக்கு நடத்து, நீ ரொம்ப துக்கமுகமா இருக்காத, சாராள் உனக்கு சொல்வது எல்லாவற்றையும் கேள். பாருங்க, ஆதியாகமம் 21:12 அவர் சொல்றது எல்லாத்தையும் கேளுன்றார். இப்படி சொல்லிட்டா கூட கேட்டுக்கலாம். ஏன்னா பிளாங்க் செக் கொடுத்துட்டார், கையெழுத்து போட்டு நீ தான் பணத்தை டிரா பண்ணிக்கோன்னு கொடுத்துட்ட, சொல்றதெல்லாம் நீ கேட்டுக்கோ. ஆனா பாருங்க, ஆபிரகாமுடைய ஒரு வித்துனால கர்த்தர், அதான் நான் சொல்றேன், தப்பு பண்ணிட்டா கூட கர்த்தர் பிள்ளையும் அவளை மறக்கல. தாய் தன் பிள்ளை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை என்று சொன்னது போல, வனாந்திரத்தில் அலைகிறா, தண்ணி இல்லை, பிள்ளை கத்துது, பார்க்க முடியல. தாய் இல்லை, ஒரு பிள்ளை பால் கழுகும் போது ஒரு தாயுடைய மனம் எப்படி இருக்கும்? பிள்ளைக்கு பால் கொடுக்க முடியாமல் ஒரு தாய் கட்டிலே கட்டப்பட்டிருக்கும், ஆனால் எப்படி இருக்கும்?
அதுபோல ஒரு பிள்ளை தண்ணிக்காக அழும் பொழுது அவளால் வெயிட் பண்ண முடியல, அவள் அழுகிறாள். வேதத்தில் வாசிக்கிறோம், பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று அந்த பிள்ளையை போட்டுட்டு அம்பு எய்யக்கூடிய ஒரு இடத்துக்கு தூர ஓடி போய் அங்க போய் சத்தமிட்டு அழுகிறார். நல்லா கவனிங்க, தேவன் ஆகாரின் அழுகுரலின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் தான். வேதத்தில் எழுதப்படாவிட்டாலும் கூட, even though was not, கடவுளுடைய சித்தம் இல்லாமல் வந்தா கூட அந்த ஆகாருடைய அழுகையை கேட்டு ஆண்டவர் இறங்கினார். ஆனால் இதை கேட்கும் பொழுது யாராயிலும் ஒருவர் இதை போல நம்மளும் செய்து கொள்ளலாம் என்று நினைக்காதிருங்கள். இன்றைக்கு வரைக்கும் அந்த பலனை இந்த உலகம் அறுத்து கொண்டிருக்கிறது. ஈவன் டுடே ஆப்கானிஸ்தான், எந்த கண்ட்ரி எடுத்து பாருங்க, ஏன் அமைதியின்மை உலகத்தில், ஏன் சண்டை இந்த உலகத்தில், ஏன் சச்சரவு இந்த உலகத்தில், ஏன் ஒருவரை ஒருவர் அடித்து வெட்டி வீழ்த்துகிறதனுடைய காரணம் நாம் தினந்தோறும் செய்திகளிலும் டிவியிலும் வாசிக்கவில்லையா? இதற்கெல்லாம் காரணம் ஒரு நாளில் தேவனுடைய சத்தத்தை கேட்டு சித்தத்தை செய்திருந்தால் இது நடந்திருக்காது. தேவனுடைய பிள்ளை ரொம்ப ஜெபிக்க வேண்டிய காலம். சீயோன் குமாரத்தியே, நீ நதியளவு கண்ணீர் விடு. இரவில் சாமத்தில் எழும்பி நின்று ஆண்டவரை நோக்கி நீ கூப்பிடு என்று சொல்லி இருக்கிறது. நீ நதியளவு கண்ணீர் விடு. ஆண்டவரிடத்தில் அழுது ஜெபிக்க வேண்டிய ஒரு காலம். இயேசு சொன்னாரே, எங்கள் எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக அழுங்கள். இன்னைக்கு கிறிஸ்தவ சபையும் கிறிஸ்தவ ஜனங்களும் அதிகமாய் தேவனிடத்தில் எனக்கு உணவு இல்லை, எனக்கு உடை இல்லை, எனக்கு ஆகாரம் இல்லை, எனக்கு தொழில் இல்லை, வேலை இல்லை, அதற்காக ஜெபிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் அதை காட்டிலும் ஆண்டவரே, என் குடும்பத்தை நிலை நிறுத்தும், என் பிள்ளைகளை கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாற்றும், என் பிள்ளைகள் கர்த்தருக்குரியவர்களாய் மாறட்டும், என் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் வலிவு மர கன்றுகளைப் போல் மாறட்டும், என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கட்டும், என் பிள்ளைகளின் மேல் கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமை வந்து இறங்கட்டும், பரிசுத்த ஆவியினால் என் பிள்ளைகளை அபிஷேகிப்பீராக, என் பிள்ளைகள் இஸ்ரவேலில் அடையாளங்களாய் அற்புதங்களாய் கர்த்தர் மாற்றுவீராக. அந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். 100 முறை நான் சொல்றேன், எங்கெல்லாம் அவர்கள் பிள்ளைகள் வந்து வேற நிலைமைக்கு நேராக எண்ணப்பட்டாலும் கூட அந்த ஜெபத்தை, ஆண்டவரே என் பிள்ளைய நீர் அடையாளமா அற்புதமா மாற்றுங்க, ஆசீர்வாதமாக மாற்றுங்கன்னு சொல்லி ஜெபம் தான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய ஏற்பட்டது. நாட்கள் பொல்லாதவைகளானபடினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாட்கள் பொல்லாதவைகளானபடினால் நான் 2-3 நாட்களாக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்தேன். ஆண்டவர் ஒரு நாளில் என்னுடைய ஸ்பிரிட்ல பேசுறார், நாட்கள் பொல்லாதவைகளானபடினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று. நேற்றும் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்று என்னுடைய ஆவிலே ஆண்டவர் சொல்லுகிறதை நான் கேட்டேன். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் வருகிறது. A time has come that no man can work. அவளை கைவிடலை. ஆண்டவர் சொல்றார், ஆகாரே பயப்படாத, நான் பார்த்துக்கிட்டேன். என்ன அர்த்தம்னா, கைவிட்டது போல இருந்தது அவன் புருஷனுடைய வீட்டை விட்டு போகும்போது. துரத்தப்பட்ட பொழுது தனக்கு யாரும் இல்லை என்று அனாதையை போல் அலைய வேண்டிய நிலை இருந்தது. ஆனாலும் மனம் இறங்கி மனம் உருதுருகிற கர்த்தர் மறுபடியும் அந்த ஆகாருடைய கண்ணீரையும் அந்த பிள்ளை, இட்ஸ் நோ வே, நான் சொல்றேன், தேவ சித்தமில்லாத ஒரு நிலைமை தான். ஆனாலும் அவங்க உடஞ்சி தேவனிடத்தில் அழுது மனம் திரும்பி வரும் பொழுது அவளை கர்த்தர் பக்கமாக இழுத்துக்கிறார். ஆனால் சேதாரம் இருக்கு.
இது எதுக்கு ஆண்டவர் பைபிள் எழுதி வச்சிருக்கிறாருன்னா, நம்ம யாரும் எந்த காலத்திலும் இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக்கை வாழ்க்கையில் பண்ணிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான தீர்மானம் எடுக்கும் பொழுது ஸ்பெண்ட் மச் டைம் இன் ப்ரேயர். அதிக மணி நேரங்கள், அதிக நேரம் ஆண்டவரிடத்தில் காத்திருக்கணும். இதுக்கு பதில் தர்ற வரைக்கும், அந்த காலத்துலலாம் ஒரு சில எனக்கு பதில் தர வரைக்கும் நான் எந்திரிக்க மாட்டேன்னு உட்கார்ந்த பேர்வன்ஸ் இருக்கிறாங்க. மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அதுக்கு வேற எல்லாத்தையும், உணவை வெறுத்துருவாங்க, எல்லாத்தையும் வெறுத்துருவாங்க. ஆண்டவர்கிட்ட எனக்கு அது பதில் வேணும், எனக்கு தரணும், அது வரைக்கும் நம்ம விட மாட்டேன்னு சொல்லி. அப்படி இருந்த காலம் அல்லவா அந்த காலம், அப்படி இருந்த நாட்கள் அல்லவா அந்த காலம். ஆகவே அந்த நாட்களில் அதிகமான ஒரு எந்த ஒரு பரபரப்பு ஸ்டேஜ்லேயோ எதுலேயும் இல்லாட்டா கூட தேவன் மக்களை ரட்சித்தார், மக்களை மாற்றினார். குடும்பங்கள் இயேசு கிறிஸ்துவுக்காய் வந்தது. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த குடும்பங்கள் சாட்சியாக இருக்கிறது. ஆமாம், எனக்கு அன்புக்குரியவர்களே, வேதத்தில் வாசிக்கிறோம் 19ஆம் வசனம், தேவன் அவருடைய கண்களை திறந்தார். அது சொல்றாங்க என்னன்னா, அரபியர்கள் ஒரு இடத்தை விட்டு ஒரு இடம் பாசான் போகும்போது தங்களுக்கு வேண்டிய இடத்துல ஒரு கிணறை தோண்டி அந்த இடத்துல நீரூற்றை பார்த்து அதில் தண்ணி எடுத்துக்கிடுவாங்களாம். ஆனால் அந்த பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அந்த ஒரு டைம் அந்த இடத்துல இருந்து முடிச்சு போகும்போது அந்த இடத்துல மண்ணள்ளி போட்டு மூடிட்டு போயிடுவாங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த ஆதியாகமத்து புஸ்தகத்திலேயே தோண்டின துறவை பூரா மண்ணை போட்டு மூடிட்டாங்க. ஸோ அவங்களுடைய வழக்கம் வந்து அவங்களுக்கு தேவைன்னா வைப்பாங்க, இல்லைன்னா மூடிட்டு போயிடுவாங்க. நம்ம அப்படி செய்வோமா? ஒரு கிணறு வெட்டினா அந்த கிணறு நம்ம இல்லாட்டாலும் 1000 பேருக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். ஒரு மரம் வச்சா நம்ம வேண்டாம், ஒரு நிலைமை நம்ம இந்த இடத்துல இருக்க மாட்டோம்னா மரத்தை வெட்டிட்டா போகிறோம், இல்லை அது கூட நிழல் இருக்கட்டும். அவங்க எல்லாத்தையும் போட்டு மூடி வச்சுறது. ஆனால் ஆண்டவர் அவள் கண்ணை திறந்ததுனால அவள் தண்ணீர் துறவை கண்டார், ஊற்று இல்லை. நல்லபடிங்க, ஒரு கிணறு ஏற்கனவே மூடப்பட்ட ஒரு கிணறு, தூர்த்து போடப்பட்ட கிணறு. யாருக்கும் இந்த தண்ணீர் கிடைக்கக்கூடாது, எனக்கு மாத்திரம் ஒருவேளை அவசியமானால் எடுத்துக்கொள்ளட்டும் என்று தனக்கென்று வைத்திருந்த அந்த கிணற்றை ஆண்டவர் அவருடைய கண்களை திறந்து, பிள்ளை குடிச்சுக்கோ, கைகளை தட்டி கத்திர சரி. எங்க மறைக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இருந்தா கூட, யாருக்கு கிடைக்கக்கூடாத ஒரு ஆசீர்வாதம் அவங்க எடுத்து தனக்குன்னு மறைச்சு வச்சிருந்தா கூட, தேவன் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய அழுகையின் சத்தம், ஜெபம், கண்ணீரை பார்க்கும் பொழுது தேவன் அவருக்கென்று இறங்கி அற்புதங்களை, அதிசயங்களை செய்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நீ நினையாததும் அறியாததும் எட்டாததுமான காரியங்களை நான் உனக்கு செய்வேன். என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் எட்டாததுமான காரியங்களை. நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட பெரிதான, அரிதான, ஆச்சரியமான காரியங்களை தேவன் உங்களுக்கு எனக்கு வச்சிருக்கிறார். நம்முடைய ஆண்டவருடைய வல்லமையை ஒரு நாள் யாரும் மட்டுப்படுத்த முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தண்ணீர் துறவை கண்டா, அப்போ ஒரு கிணறையே, ஒரு பிள்ளையினுடைய எவ்வளவு தண்ணி அது குடிக்கும், ஆனால் ஒரு கிணற்றையே கொடுத்தார். அவருடைய அர்த்தம் என்னன்னா, இன்னும் நிறைய பேர் குடிக்கட்டும், இன்னும் நிறைய பேர் நல்லா இருக்கட்டும். இது போல கர்த்தர் உங்களையும் என்னையும் அப்படிப்பட்ட கிணற்றை கண்டுபிடிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த அக்டோபர் மாதத்தில் வருகிற மாதங்களிலும் வருகிற வருஷங்களிலும் எதெல்லாம் மூடப்பட்டதாய் கிடந்ததோ, அடைக்கப்பட்டதாய் கிடந்ததோ, இதன் மேல் யாரும் இதில் கால் வைக்கக்கூடாது, இதனுடைய ஆசீர்வாதத்தை எடுக்கக்கூடாது என்று யார் எந்த நிலைமையிலே கட்டி மூடி வைத்திருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் இந்த மாதத்தில் தானே கிருபையாக இறங்கி அப்படிப்பட்டதான கிணற்றை கர்த்தர் திறக்க வைத்து அதிலிருந்து தண்ணீரை ஜீவ தண்ணீராக, ஜீவ நீரூட்டாக கர்த்தர் மாற்றி கொடுப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக. ஆண்டவர் என்னைக்கும் கைவிட மாட்டேன், கைவிட்டது போல இருக்குமான என்னைக்கும் கைவிட மாட்டேன். ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். நிறைய மைண்டில் அப்படியே உதாரணங்கள் வந்துட்டே இருந்துச்சு ஜெபம் பண்ண போது. இன்னொரு உதாரணத்தை சொல்லி முடிக்கிறேன். 28ஆம் அதிகாரத்தில் பாருங்க, ஈசாக்கு, ஆபிரகாம், ஈசாக்கு, அடுத்து யாக்கோபு. அவன் தன்னந்தனியனா போகிறான். அவனை பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவர் என்னைக்கும் கைவிட மாட்டார் என்று. 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து அந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். யாக்கோபு தகப்பனுடைய ஆசீர்வாதத்தையும் கண்ணு தெரியாத காலத்தில் ஏமாற்றி வாங்கிட்டான். அது செஞ்சிருக்கவே கூடாது. அவன் அப்பா நல்ல சுகமா இருக்கும்போது நீ கேட்டு கூட வாங்கியிருக்கலாம். ஆனால் அவர் தவங்கின நேரத்தில் சாப்பாடை கொடுத்து, இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் இன்னைக்கு லஞ்சத்தை கொடுத்து, சில வெகுமதிகளை கொடுத்து,
சில வஸ்திரங்களை கொடுத்து, பரிசுகளை கொடுத்து, பரிசு பொருட்களை கொடுத்து தகப்பனுடைய கண்ணை மூடிடலாம். அந்த பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் பார்த்துக்கிட்டே தான் இருப்பார். அவருடைய கண்கள் மேலிருந்து முழு உலகத்தையும் நோக்கி பார்க்கிறது. பூமியினிலே எங்கும் உள்ள என்னை நோக்கி பாருங்கள் என்று சொன்னவருடைய கண்களை எத்தனை கர்த்தருடைய பெண்கள் கண்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவருடைய கண்களை நம்ம பார்க்கணும். ஏதோ செஞ்சிட்டான், பிரச்சனை வந்துருச்சு, ஸோ he has to run away for his life. ஆனாலும் கூட கர்த்தர் அவனை மறக்கவில்லை. எப்படி ஆகாரை மறக்கலை, பிள்ளையை மறக்கலை. இந்த 2 இன்சிடென்ட் ஆண்டவர் எனக்கு மனசில் ஞாபகப்படுத்தினால தான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னைக்கும் கைவிட மாட்டேன். கைவிடப்பட்டது போல தான் இருந்துச்சு. ஆனால் அவன் தனியாக போகும்போது கூட ஆண்டவர் அவனுக்கு தரிசனம் கொடுத்து என்ன தெரியுமா சொல்கிறார்? நான் உன் கூட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். வாக்குத்தத்தம் கொடுக்குறார். 7 வாக்குத்தத்தம் கொடுத்துட்டு எல்லாம் சொல்ல நேரம் இல்லை, நாங்கள் உன்னை திரும்ப கூட்டிகிட்டு வருவேன்றார். நீ போகிறல்ல, பயந்து தானே போகிற, நான் உன்னை கூட்டிகிட்டு வருவேன். ஆனால் எனக்கு பயந்து தானே போகிறேன், நான் கூட்டிட்டு வருவேன். இந்த தேசத்துக்கு உன்னை கொண்டு வருவேன் சொல்லிட்டு சொல்கிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும். ஆண்டவர் நான் உனக்கு என்னெல்லாம் சொன்னேனோ அதை நான் செஞ்சு முடிக்கிற வரைக்கும், அதான் அருமையான வார்த்தை. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமாக, செய்யும் அளவும், அதை முடிக்கிற வரைக்கும். அப்போ அதுக்கப்புறம் கைவிடுவாரா? நீங்கள் ஆண்டவர் என்னைக்கு கைவிட மாட்டார். இந்த வசனத்தை அந்த இடத்துல வச்சுருங்க. உன்னை நான் கைவிடுதே கிடையாது, விட மாட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு பிளான் இருக்குது, எனக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. இஸ்ரவேலினுடைய 12 கோத்திரங்கள் உன்மூலமாக எழும்ப வேண்டியது இருக்கிறது. அந்த கோத்திரத்தில் ஒரு கோத்திரத்தை தெரிந்து கொண்டு யூதா கோத்திரத்தில் என் மகனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசுவை கொண்டு வரணும். அவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாய் சிலுவையிலே தன் ஜீவனையும் தன் இரத்தத்தையும் சிந்தி தன் உயிரை கொடுத்து எழும்புவார். ரட்சிப்பு யூதர்கள் வழியாக பிளான் பண்ணிட்டேன். அதனால் என்ன நடந்தாலும் சரி, யாக்கோபே, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு கைவிட மாட்டேன், கைவிடவே மாட்டேன். கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பாரவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கு அவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார். ஒரு நாள் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை, count your blessings, name them one by one and it will surprise you the Lord has done. and ஒன்று சொன்ன எல்லாத்தையும் அவர் செய்கிற வரைக்கும். அதான் நான் உனக்கு சொன்னதை. அந்த இடத்துல வாக்குத்தத்தம்ன்ற ஒரு வார்த்தை கூட வரல. நான் எதெல்லாம் கேஷுவலாக வந்துட்டு இப்போ நான் பேசுகிறேனோ எல்லாம் அப்படி நான் உனக்கு நான் எதெல்லாம் வந்துட்டு சாதாரண அப்படி அடித்து விட்றேனோ அதெல்லாம் செய்கிற வரைக்கும் கைவிட மாட்டேன். கைவிட்டா நினைக்கிறீங்களா? இந்த யாக்கோபை அவன் அவங்க மாமா வீட்டுக்கு போய் கூட கர்த்தர் மறுபடியும் அவனை கொண்டு வரலையா? ஒரு பெரிய பரிவாரத்தை சேர்த்துக்கிட்டு வரலையா? எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்களோடு கூட அவன் திரும்பி வந்தான். கர்த்தர் அவனை சும்மா விடலை. எப்போவுமே அந்த பைபிளில் ஒரு ஹிஸ்ட்ரியை சும்மா 2 சாப்டர் படிச்சுட்டு இனி அதோட எண்டு வரைக்கும் போகணும். அதுக்கு எண்டையும் தாண்டி வேற எது இருக்குன்னு அதையும் பார்க்கணும். எப்பவுமே தேவனுடைய ஜனங்கள் சொன்னேன், அப்படி பாருங்க நீங்கள், நான் உனக்கு சொன்னதை செய்யும் வரைக்கும். ஆனால் ஒன்று, அவன் செஞ்சதை நீங்களும் நானும் செஞ்சிடக்கூடாது. ஆபிரகாம் செஞ்சதை செஞ்சிடக்கூடாது. யாக்கோபு செஞ்ச தவறு என்ன தெரியுமா? நம்ம கவனமாக இருக்கணும். என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மன்னிக்கிறார், மறக்கிறார். ஆனால் அண்ணனுடைய அது சொத்து, அது சேஷ்டபுத்திர பாகத்தை ஏமாற்றி வாங்கிட்டான். He cheated. நம்ம யாரையும் சீட் பண்ணக்கூடாது சார். நம்ம யாரையும் ஏமாற்றக்கூடாது. நம்முடைய மனமறிய, நம்முடைய இருதயம் அறிய நம்ம யாரையும் ஏமாற்றக்கூடாது. நோ நோ நோ, யாரையும் ஏமாற்றக்கூடாது. நம்ம கையினால நன்மை செய்ய முடியட்டாலும் யாருக்கு நம்ம தீமை செஞ்சிடக்கூடாது. விட்டு அதிகமாக தேவனுடைய ஜனங்கள் இந்த நாட்களில், ஆண்டவரே என் கையினால் எந்த தீமை வராது அப்படின்னு காத்துரும். ஆண்டவரே நான் நன்மை செய்ய முடியல, எனக்கு பரவாயில்ல, பரவாயில்ல. அதுபோல் நன்மையான வார்த்தை பேச முடியட்டும், தீமையான ஒரு வார்த்தை நான் பேசிடக்கூடாது. நான் உண்மை பேச முடியாத ஒரு நிலைமை, உண்மைதான் பேசுகிறேன், நான் போய் சொல்லிடக்கூடாது. ஆண்டவரே இப்படி ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனிடத்தில் ஜெபிப்பான் என்றால், இதெல்லாம் ஆண்டவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறனுடைய காரணம், நம்ம அந்த தவறுகளை ஒரு நாள் செஞ்சிடக்கூடாது. இதை பார்க்கிற அநேகர் தேவன்
பாசிட்டிவாக கொடுத்துருந்தா கூட அதில் உள்ளதான சத்தியம் என்னன்னு அதுதான். அவன் வாங்கிட்டான். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு தர்றதுக்கு எவ்வளோ இருந்துச்சு. அதுபோல் அப்பாவை ஏமாற்றக்கூடாது. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய பெற்றோர்களை ஒரு நாள் ஏமாற்றக்கூடாது. நம்முடைய ஆவிக்குரிய பெற்றோரை நம்ம ஏமாற்றவே கூடாது. நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனையும் தாயை நம்ம ஏமாற்றக்கூடாது. அவங்க முடியாத காலத்தில் கண் பார்வை, அவங்களுடைய பலவீனம் குறையும் போது, அவங்களுடைய பலவீனம் அவங்களுக்கு வரும்போது அவங்களை ஏமாத்திடவே கூடாது. நல்லா எழுப்பி நின்று ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, என்னைக்கு நீ கைவிட மாட்டீர். ஆண்டவரே, யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். பாஸ்டர் ஜீவானந்த ஒரு பாட்டு பாடுவார், இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார், ஒரு நாளும் கைவிட மாட்டார். கண்டுன்னை அழைத்தவர் கரம் அதைப்பார், அவர் கைவிடாதிருப்பார். அந்த பாடலை மாத்திர பாடி ஜெபம் பண்ண விரும்புகிறேன். இந்த வாக்குத்தத்த மாசத்துக்கு அதனால அவங்கள கைவிட மாட்டேன். கையில் வைத்து ஆண்டவரே இயேசு என்னை கைவிட மாட்டேன். அப்படி கை வைத்து நம்பிக்கையோ சொல்லுங்க. நான் சொல்லுங்க இயேசு என்னை கைவிட மாட்டார். என் குறையை அறிந்தவர், என் நிறைய அறிந்தவர். ஆனால் என்ன அவர் கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். இந்த மாசம் நீர் அதாவது கைவிட்டது போல இருக்கும், ஆனால் அவர் முற்றிலும் கைவிட மாட்டார். அது எதுக்காக தெரியுமா? அப்பதான் அவங்க போய், நான் அடுத்த வாரம் தான் அதை நான் சொல்ல முடியும், எதுக்காக ஆண்டவர் அவங்கள கைவிடுகிறார் போல தெரியுதுன்னா, அவங்க கற்றுக்கொள்ள வேண்டிய சில பாடம் இருக்கு. There are some lessons. There are some lessons that people has to learn. Next week the difference between the punishment and the chastisement, அது வரும். தண்டனைக்கும் தேவனுடைய சிட்சைக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. அவருடைய பிள்ளைகளை எப்படி ஆயில் அவர் ரிடீம் பண்ணணும்னு விரும்புகிறார். கண்டுனை அழைத்தவர், கண்டுனை அழைத்தவர் கரமதை பாதம் கைவிடாதிருப்பார். கண்டுனை அழைத்தவர் கரமதை பாதம் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசைகளை எண்ணிப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசைகளை எண்ணிப்பார். எண்ணிப்பா 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 என்னும் அதை எண்ணிப்பா என்றும் அதை எண்ணிப்பா. ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரலோக பிதாவே, உடைய குமாரனும் அருமை இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தில் உடைய பொற்பாடத்தில் வருகிறோம். நீர் எங்களோடு கூட பேசினதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். அன்றைய ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும் என்று நீ ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது போல இன்றைக்கும் எங்களுக்கு உம்முடைய பரலோகத்தின் மன்னாவை நீர் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த புலம்பல் 3:31 ஆண்டவர் என்னைக்கு கைவிட மாட்டார். He will never abandon us. He will never cast off. நம்மளை ஒரு நாள் அவர் தூக்கி எறிய மாட்டார், ரிஜெக்ட் பண்ண மாட்டார் என்று ஒரு நல்ல செய்தி எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வருஷத்துல அந்த அக்டோபர் மாதத்துல கால் எடுத்து வைத்திருக்கிறோம். ஒரு புதிய மாதம் பிறந்திருக்கிறது. ஒரு புதிய நாளில் இந்த வருடத்தின் இறுதியிலே 10வது மாதத்துல வருகிறோம் ஆண்டவரே. பின்மாரி காலத்து மழைக்காய் வேண்டிக் கொண்டு சொன்னது போல ஒரு பின்மாரி காலத்தினுடைய மழை பெய்யட்டுங்க. வனாந்திரம் வயல்வெளியாகும் நேரமே
வெட்டாந்தரை நீரூட்டாய் மாறுபுற நேரமாய் இந்த நாட்கள் மாறட்டும். இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாய் கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்வீராக. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. கைகளை தட்டி கர்த்தரை என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னவர், உம்முடைய ஆவியாருடைய வல்லமையின் மூலமா இந்த காரியங்களை கர்த்தர் ஜனங்களுக்குள்ளாய், நாடுகளுக்குள்ளாய், தேசங்களுக்குள்ளாய் செய்வீராக. ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய வல்லமையான கரம் வரட்டும். ஒவ்வொரு மேலும் உம்முடைய கிருபையுள்ள கரம் வரட்டும். நீதிமானுடைய சிரசின் மேல் நித்திய ஆசீர் தங்கட்டுமே. கிருபை நன்மைகள் தொடரட்டும். கேட்பது ஒவ்வொருவரைக்கும் தார ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் எதை கேட்டாலும் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரவும் ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஒரு தகப்பனிடத்தில் ஒரு பிள்ளை அப்பத்தை கேட்ட கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் பாப்பை கொடுப்பானா? பொல்லாதவளாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோக தகப்பன் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிற ஒவ்வொருவருக்கும் நன்மையானவைகளை நம் ஆழத்தில் வர நாட்களில் எதெல்லாம் பிள்ளைகள் ஆண்டவரிடத்தில் 2 நாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ, ஃபாஸ்ட் பண்ணி போராடி கர்த்தரிடத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்களோ, எல்லாவற்றுக்கும் பதில் வரட்டும் ஆண்டவரே. நான் நம்புகிறது அவரால் வரும். வரட்டும் ஆண்டவரே, வரட்டும் ஆண்டவரே. அதில் இருக்கிற தடையை மாத்திரம் உடைச்சிரும். அதில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றும் ஆண்டவரே. மூடப்பட்ட ஒரு கிணறு தான், ஆனால் ஆண்டவரே அந்த பிள்ளைக்கும் அந்த தாய்க்கு தண்ணீர் கொடுக்க ஒரு கிணற்றையே திறந்து கொடுக்க கர்த்தருடைய கண்ணை திறந்தது போல எங்களுடைய ஆன்மீக மனக்கண்களை திறப்பீராக. வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி எங்களுடைய மனக்கண்களை திறப்பீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்க பரிபூர்ணமா பெறணும், பெற்று அனுபவிக்கணும் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். யாக்கோபு சொன்னது போல, நான் இதை செய்யற வரைக்கும் சொன்னதை உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னீரே, எங்களை கைவிடாது இருப்பீராக. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, கத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை தாண்டுவேன் என்று சொன்னது போல அலைகளை தாண்டி கொண்டு போக கிருபைத்தார். ஜெபம் கேட்கிற ஸ்தோத்திரம். இந்த மாடம் சகல தேவைகளை சந்தியும், போக்குவரத்து ஆசீர்வதியும், கையிலும் பிரயாசம் மாப்பி செய்கிற தொட்டி எண்ணெய் கலசம், வீட்டு நிலைக்கால்களில் இயேசுவின் ரத்தம், சத்துருடைய உட்புகுதல், குடியோடி போகுதல், வீதிகளிலே சத்தம், நோ ஜீசஸ். போக்குவரத்து எல்லாவற்றை ஆசீர்வதிப்பீராக. இந்த மாடத்தினுடைய எல்லா புதிய துவக்கங்களையும் எதெல்லாம் முயற்சி பண்ணி எதெல்லாம் செய்யணுன்றாங்களோ அதெல்லாம் வாய்க்க பண்ணும், சகலவற்றை வாய்க்க பண்ணும். ஹல்லேலூயா. சீட்டு மடியிலே போடப்படும். கர்த்தர் சொல்றார், காரிய சித்தி கர்த்தரால் வரும், காரிய சித்தி கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. அது எனக்கு என்னன்னு புரியலன்னா காரிய சித்தி கர்த்தரால் வரும். கர்த்தர் இந்த காரியங்களை செய்வீராக. நாமத்தை மகிமைப்படுத்தும். நினைவு கூறப்படுகிற பிறந்த நாள், அதுபோல் திருமண நாள், விசேஷத்த நாள், இதெல்லாம் அதுபோல் எல்லாருடைய கண்ணீரை தொடச்சிரும், வேதனையை மாற்றும், சந்தோஷமாக வாழ இழந்ததெல்லாம் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். ஒரு நல்ல புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க எங்களை ஆயத்தப்படுத்தும். துதி கனமகிமை செலுத்துகிறோம். இந்த நாளில் வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இப்படி நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம்ம அனைவரோடு என்னைக்கு சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.